விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருந்தவர் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அஷ்டமஸ்தானத்துக்கு போயிருக்காரு. லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இது மூணுமே உங்களுக்கு உகந்த ஸ்தானம். அவர் இருக்கிற இடம் தான் பிரச்சனை. பார்க்குற இடம் சூப்பர். ஸோ அதனால் பார்க்குற இடம் நல்லா இருக்கிறதுனால அவருடைய பார்வை பலம். பொதுவாக செவ்வாய் நெருப்பு பார்வைப்பட்டால் அது பொசுங்கி போகணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனே அவர் தான். அதனால் உங்களுக்கு உங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை. அது ஒன்று தான். குடும்ப விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் போதும். குடும்ப விஷயம், பண விஷயம், சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது மூணில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்றது எல்லாம் உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் தான். அஷ்டமஸ்தானம்ங்கிறது உங்களுடைய 8ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா அதிர்ஷ்டத்தின் மூலமாக பதவி வரும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வியாபார லாபம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் செய்வீர்கள். உங்களுடைய பங்காளிகள், உங்களை விட மூத்தவர்கள், உங்களை விட 10 வயசு, 5 வயசு, 8 வயசு, 20 வயசு, அது மாதிரி பெரியவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை கெடுக்கிறது நீங்கள் மட்டும்தான். வேறு யாராலையும் உங்களை கெடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க. அப்பேற்பட்ட இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்காரு. சனி பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு கோபத்தில் அப்படியே கொதிச்சு உங்களுக்கு கோபம் மட்டும் இல்லை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தாமதப்பட்டது. இப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பதவி உயர்வு தேடி வரக்கூடிய நேரம். இத்தனை நாள் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இப்போ வரப்போகிறது 2ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ப்ரமோஷன். ஸோ ஆகஸ்ட் 2ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாள். ஆகஸ்ட் 2லேருந்து செப்டம்பர் 19. இதில் குரு அக்டோபர் மாதம் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மேலும் வளர்ச்சியை தரும். அதனால் இப்போ உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வருமான ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வழக்கு, நீங்கள் யாருக்காவது வழக்காடு மன்றத்தில் பேசுகிறவராக இருந்தாலும், இல்லை உங்கள் வழக்குக்காக நீங்கள் போய் பேசுகிறவராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நிறுவனத்துக்கான வழக்குக்காக பேசுகிறவராக இருந்தாலும் சரி, உங்கள் வழக்கில் நீங்கள் பேசினா ஜெயிக்கிறது தான். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம், இது வேத தத்துவம்னு ஒரு பாட்டு இருக்கு, அது உங்களுக்கு பொருந்துங்க. அதே சமயம் உங்களுடைய வருமானத்தில் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதனும் கூட, 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட. உங்கள் பழைய கடனை அடைப்பீங்க. உங்களுடைய குடும்ப வருமானத்தை உயர்த்துவீர்கள். குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன எல்லாரையும் மிரட்டுவீங்க, கொஞ்சம் நெஞ்சமாக மிரட்ட மாட்டீங்க. டேய் நீ வாய மூடு. வயசு வித்தியாசம் கிடையாது. ஒரு 60 வயசு ஒருத்தர் ரிட்டையர் ஆக போகிறார், அவரை கூட மிரட்டுவீங்க. உங்கள் வீட்டில் ஒரு 13 வயசு பையன் இருக்கான், அவனையும் மிரட்டுவீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து நடுங்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் வார்த்தைகள் உறவுக்குள்ளேயும் வெளியிலையும் எதிரிகளை உருவாக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. உங்களுக்கான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரத்தை செஞ்சால் எங்களுக்கு நல்லது அப்படின்னா, வார்த்தை அதிகாரம் அப்படிங்கிறதுனால அதிகாரம் மமதை ஏற்படக்கூடாது. அதுக்கு நீங்கள் வணங்க வேண்டியது திருச்செந்தூர் முருகன். செந்திலாண்டவனை வணங்கி வாருங்கள். செந்திலாண்டவன் உங்கள் மனதில் அந்த கர்வத்தை ஏற்படாமல் தடுப்பார். உலக அளவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அல்லது உச்சமாக இருந்து வேற்று கிரகங்கள், அதாவது பாதகாதிபதி கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த மனுஷனுக்கு தைரியம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படும். நரம்பு ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் செவ்வாய் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு, செவ்வாய் தோஷம் இருக்கா பாருங்கள், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அதாவது செவ்வாய்க்கு சில கிரகங்களின் பார்வை இருந்தால் தோஷம்னு பேர். இப்போ அந்த செவ்வாய் கோச்சார ரீதியாக சில பயிற்சிகள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். வருஷத்தில் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 தடவை பயிற்சி ஆவார். இந்த கோச்சார ரீதியான செவ்வாய் பயிற்சியில் தான் உலக அளவில் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம், அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், செவ்வாய் சனியின் பாதிப்பு, சனியின் சம்பந்தம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது.
இது இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிறுத்து போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்பொழுது தான். அது என்றைக்கு செவ்வாய் பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2026 இரவு 10:02 செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனி மீன ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். இவங்க பார்வை சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 2 இரவு 10:02 இந்த பயிற்சி ஏற்படுகின்றது. இந்த பயிற்சி எத்தனை நாளைக்கு அங்கே மிதுன ராசியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செப்டம்பர் 19 வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளே பிரவேசமாகார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட அப்படியே புஸ்வானமாக போகக்கூடிய வகையில் செஞ்சிடுவார். அதே சமயம் இதெல்லாம் உலக அளவில் இண்டிவிஜுவல் விஷயங்களில் இப்போ சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும். நான் போலீஸில் மாட்டிப்பணும், நான் என்னோடய எதிரிகளின் தொல்லையில் மாட்டிப்பணும், எனக்கு இஎம்ஐ கட்டலை அதனால் எனக்கு பிரச்சனை வருமோ, லீகல் நோட்டீஸ் வருமோ, இதெல்லாம் நடக்கும் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்துட்டார், பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் பாருங்கள் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் சமாதானமான இடத்துல இருப்பார். ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அது என்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சண்டை, எதிரிகள் அதிகம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உறவுகளுக்குள்ள பகையை உண்டுவாக்குவார். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவங்க அம்மா எப்போவுமே எள்ளுங்கொள்ளும் வெடிச்சுட்டு கோவக்காரியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் எந்த கிரகமும் நல்லது தான் பண்ணும், செவ்வாயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சொல்கிறது ராசிக்கு தான் சொல்கிறோம், ஆனால் லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை ஈஸ் டவுன் பண்ணுறதுக்கு அவருடைய கோபத்திலேருந்து விலகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. என்ன சார் யோகாதிபதி கல்லுன்னு சொல்கிறீங்க, ராசிக்கல் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ராசிக்கு கல் போடக்கூடாது. இது பல பேர்த்துக்கு இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதற்கு பதிலாக லக்னத்துக்கு யோகாதிபதி கல் என்னன்னு பார்த்து அந்த கல்லை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியில் வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை குறைத்தும் பாசிட்டிவ் பலன்களை உயர்த்தியும் நம்ம வாழ்க்கையில் செப்பனிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தான் இந்த கல்லை தவிர பிரச்சனையை உண்டு பண்ணுறது கிடையாது. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 19 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 19 நாள், இதில் ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி. ஸோ 31 நாளில் ஒரு நாள் போயிடுச்சுன்னா 2 நாள் போனால் கூட 29 நாள், கிட்டத்தட்ட 48 நாட்கள் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெளிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல ஒப்பற்ற நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.